சோனியாம்மா, வாசி யோக பயிற்சி ஒரு நிலையத்தில போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனா வந்து, அவங்க உங்களுக்குன்னு ஒரு வாசி மந்திரம் குடுத்தாங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையில அவங்க வாசி மந்திரம் குடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசி யோக பயிற்சியே செய்யக்கூடாது. அதே மாரி ஒரு சென்டர்லாம் போட்டு வாசி யோக பயிற்சியே செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்ல, நம்ம இடத்துல தான் வாசி யோக பயிற்சி செய்யணும். வீட்ட விட்டு வெளியில போய் ஒரு சென்டர்லலாம் வாசி யோக பயிற்சி செய்யக்கூடாது. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நெனச்சுட்டாங்க, ஒரு விதமான டைப்பிங் இன்ஸ்டிடியூட் மாரி நெனச்சுட்டாங்க இந்த வாசி யோக பயிற்சிய. இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் மாரி நெனச்சுட்டாங்க. எல்லாரும் போய் மொத்தமா போய் உட்கார்ந்து வாசிய ஊதுறோம், வாசிய ஊதுறோம், வாசிய ஊதுறோம் அப்படிலாம் பண்ணவே கூடாது. வாசின்றது உயிர். அந்த உயிர்ல நம்மளுடைய தாத்தா உயிர் கலந்திருக்கும். நம்மளுடைய இன்னும் முன்னாடி மூதாதையர் தாத்தாவுடைய உயிர் கலந்திருக்கும். நம்மளுடைய குலதெய்வம் உயிர் கலந்திருக்கும். இது எல்லாமே வாசியோக பயிற்சி பண்ணும்போது எழுந்திருக்கும். அப்படி எழுதியிருக்கும்போது, நம்ம உடல்ல நெறைய பிரச்சனை வரும் இந்த கூட்டமா செய்யும்போது. நம்ம வீட்ல செய்யும்போது, நம்ம வீட்ல இருக்க அந்த நம்முடைய தாத்தாவோட உயிரும், நம்முடைய குலதெய்வம் உயிரும் எழுந்திருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணும். அதனால தான் கூட்டம் கூட்டமா வாசியோக பயிற்சி செய்யக்கூடாது. ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி வாசியோக பயிற்சி செய்யக்கூடாது. நம்ம வீட்லயே உட்கார்ந்து நம்ம வாசி மந்திரத்த வச்சு வாசியோக பயிற்சிய 10ஆம் வாசல்ல ஊதக்கூடிய வேலைய தான் பண்ணணும். இதுதான் உண்மையான விஷயம். அதே மாரி வாசியோக பயிற்சிக்கு சைவமும் கிடையாது, அசைவமும் கிடையாது. உயிருக்கு ஏது சைவம்? உயிருக்கு ஏது அசைவம்? எல்லா உயிர்களும் ஒண்ணு தான். அதுல சைவம் என்ன? அசைவம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. எல்லா உயிர்களும் ஆணும், பெண்ணும் ஒண்ணுதான். ஆணுக்குன்னு ஒரு உயிரும், பெண்ணுக்குன்னு ஒரு உயிரும் கிடையாது. எல்லாமே காற்று தான். காற்றுக்கு ஏது ஆண், காற்றுக்கு ஏது பெண். அதனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசிக்கு அசைவமும் கிடையாது, சைவமும் கிடையாது. நம்ம பாரம்பரியமா என்ன உணவ சாப்பிட்டு வந்தோமோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். அது அசைவமா இருந்தாலும் அத கன்டின்யூ பண்ணலாம். அதே மாரி அது வந்து சைவமா இருந்தாலும் அத கன்டின்யூ பண்ணலாம். இதனால வாசியோக பயிற்சிக்கு அசைவமும் கிடையாது, சைவமும் கிடையாது.